இது வந்து இப்போது ரொம்ப அமேசிங்கான கோட்டு. காத்தருள்வான் ஈசன் நோக்கமது உன்னோடு இருக்கையில் உன் சக்தியை உன்னையே அறியச் செய்யும் பலன் உன் நோக்கத்திற்கு உண்டு. ஏனெனில் நோக்கம் இறைவனின் சக்தியை பெற்றுத்தரும் ஒரு துடுப்பு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, விஷன் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு இருக்கும்போது நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பீப்புள் வந்து எந்த ஒரு விஷனுக்காகவும் இல்லாமல் டே டு டேஸ்க்கு வந்து சஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே ஒரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிச் பீப்புள் அவங்க ரிச் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக விஷன் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து இந்த இயர்க்குள்ளே இந்த பர்டிகுலர் நம்ம முடிக்கிறோம், இவ்வளோ டார்கெட் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவங்க ட்ரெயின் ஆவாங்க, செல்ஃபாக மைண்ட் ப்ரிப்பேர் ஆவாங்க. சிம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விஷன்னு ஒன்று வந்து இருக்கணும். அதில் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தானாக அந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளை கொண்டு வந்து கொடுக்கும். இதில் ஈசன் அப்படின்னா யூனிவர்ஸ், அதாவது நமக்கு எந்த காடை பிடிக்குதோ அவங்ககிட்ட நம்ம வந்து நம்மளோட விஷன் வந்து இது தான், என்னோடய விஷன் வந்து இதுதான். எக்ஸாம்பிள் என்ன விஷனாக வேணாலும் இருக்கலாம். இந்த இயர்க்குள்ளே நம்ம ஃபேமிலியில் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறத விஷன்னு ஒன்று நமக்கு இருக்கணும். இம்ப்ராப்பராக இருந்தால் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுன்ட்டு இல்லை, ஒரு ப்ராப்பராகவே நம்ம வந்து அதை வந்து ஷெட்யூல் பண்ணால் கூட நமக்கு அதோட ரிசல்ட் வந்து தெரியும். டே பை டே வெறும் 0.1% வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயரில் நம்மளோட சேஞ்சஸ் வந்து 365% வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்.